அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இசா என்கிற 62 வயதான ஒரு அம்மா பேங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதில் வரும் பணத்தை வைத்து சாப்பிட்டால் அது வட்டிக்கு சமமாகுமா என்று கேட்கிறாங்க. அதாவது இவங்க பேங்க்ல ஒரு சிறு தொகையினை பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டிருக்காங்க. பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டாலும் சரி, பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல பணம் சேமித்தாலும் சரி, பேங்க்காரங்க இன்ட்ரெஸ்ட் என்ற பேர்ல 4 மாதங்களுக்கு ஒரு முறை நம்முடைய வங்கி கணக்குல பணம் போடுவாங்க. இந்த பணத்தை நாம எடுத்து பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா, பெரிய நீளமான பாம்பு கடித்தால் தானே விஷம் ஏறும், நான் குட்டி பாம்பினை எடுத்து என்னோட உடல் முழுக்க தேய விட்டால் என்ன தப்புன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவோம்? பாம்பு பெருசோ சிறுசோ அதோட விஷத்தன்மை மாறாது. பாம்பு கடித்தா மரணம் நிச்சயம், அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அதே போலதான் வட்டியும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான், யார் வட்டி வாங்கி தின்கிறார்களோ அவர்கள் மறுமையிலே சைத்தானால் தீண்டப்பட்ட ஒரு பைத்தியம் பிடித்தவர்களை போல எழுப்பப்படுவார்கள் என்று. இந்த வசனம் அல் குர்ஆனிலே அல் பக்ராவிலே 275வது வசனமா இடம்பெற்றிருக்கு. அதே போல வட்டி வாங்கி உண்பவர்கள் அல்லாஹ்விடமிருந்தும் அவனுடைய தூதரிடமிருந்தும் போர் அறிவிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆனிலே பக்ரா அத்தியாயத்திலே 279வது வசனமா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த குர்ஆன் வசனங்கள் வட்டியின் கொடூர தீங்கினை நமக்கு தெளிவா விளக்குது. பேங்க்ல நீங்க போட்ட பணத்துக்கு பேங்க்காரங்க அதிகமான பணத்தை ஒருபோதும் அன்பளிப்பாக தரமாட்டாங்க. மாறாக அதற்கு வட்டி என்று பெயர் சூட்டியே தருகிறாங்க. ஆக அந்த பணத்தை வைத்து சாப்பிட்டால் அதுவும் வட்டி கணக்குல தான் சேரும். சரி, நான் அந்த பணத்தை வச்சு சாப்பிடல, ஆனா என்னுடைய வங்கி கணக்குல சேரக்கூடிய அந்த வட்டி பணத்தை நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பணத்தை மட்டும் தனியாக எடுத்து ஏழை எளியவர்களுக்கு சதக்கா கொடுத்துருங்க. அது உங்களுக்கு சதக்கா கொடுத்த நன்மையையும் வட்டியில் இருந்து உங்களை பாதுகாத்து கொண்ட நன்மையையும் உங்களுக்கு வழங்கி தரும். இதுவே அம்மா கேட்ட கேள்விக்கு இஸ்லாம் தரக்கூடிய பதில். ஆக வட்டி என்னும் பெரும்பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.